எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம் சுவாமி. நீர் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ஆண்டவரே, எந்த பட்டயத்திலையும் கூர்மையுள்ளதாய், அது எங்கள் இருதயத்தையும் எங்கள் சிந்தனைகளையும் வகையாய் அறுக்கக்கூடியதாய் ஓ தகப்பனே, அது இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பேசுகிறதை ஆண்டவரே எங்களுடைய பலத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் ஆண்டவரே அந்த வார்த்தை எங்களுடைய சிந்தைகளையும் எங்கள் இருதயத்திலும் ஆண்டவரே அது சென்று அப்பா அது எங்களை மாற்றக்கூடியதா, அது நித்தியத்துக்கு நேராக எங்களை நடத்தக்கூடியதாய் அது எங்களை மாற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தை செவிகளில் கேட்கக்கூடாதபடி அடைத்து வைத்திருக்கிற காரியங்கள், இருதயத்தையும் சிந்தனைகளையும் இருதய செவிகளையும் அடைத்திருக்கிற எல்லா நிர்விசாரங்கள் இயேசுவின் வல்லமையில நாம நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தாவே, நீங்கள் பேசுகிறது நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இன்றைக்கு கூட நம்ம தியானித்து கொண்டிருக்கிறதான சிலுவை மரமும் மனித வாழ்வும் அந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு மரம் வந்து டெரிபிந்த் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா டெரிபிந்த் மரம். தமிழ் வேதாகமத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த டெரிபிந்த் அப்படின்ற ஒரு மரம் வந்து என்ன பண்ணலை, குறிப்பிடப்படலை. நிறைய இடங்களில் தேவதாரு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓக் அப்படின்னு சொல்கிறாங்க, சில இடங்களில் கர்வாலி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு இடத்துல ஆங்கில வேதாகமத்தில் டெரிபிந்த் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குதோ அந்த இடங்களெல்லாம் தமிழ் வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா கர்வாலி மரம் இருக்கும், அதாவது தேவதாரு மரங்கள் இப்படின்னு சொல்லி வேறு வேறு மரங்களோடு இணைந்து இருக்குது. ஆனால் இந்த இங்கிலீஷ் பைபிளில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த டெரிபிந்த் அப்படின்ற ஒரு வார்த்தையை அநேக இடங்களில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிற கர்த்தர் நம்மளோடு பேசுவார். ஆமீன். இந்த டெரிபிந்த் அப்படின்றத இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏலா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏலா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம எல்லாரும் சொன்னது மாதிரி தான் இந்த மரமும் நீண்ட நாள் வாழக்கூடியது, பெரிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் இது தமிழ் வேதாகமத்தில் குறிப்பிடப்படலை. ஆனால் அதே இடங்களில் ஆங்கில வேதாகமத்தில் இந்த பேரை வைத்தே டெரிபிந்த் அப்படின்ற வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது எதுக்குரிய ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வலிமைக்கும், ஆமீன் சொல்லுங்க, இது வலிமைக்குரிய ஒரு மரமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, இது ஒரு சந்திக்கும் இடமாய் மாறுகுது. ஒன்று சொல்லும் பொழுது இது வலிமை மிக்கதாக இருக்குது. ரெண்டாவது என்னன்னாக்கா, இது சந்திக்கிற ஒரு இடம், சந்திப்பு, ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரெண்டு ஊரும் ஒரு இடத்துல சேர்றதுக்கு பேர் தான் என்னது, ஜங்ஷன். ஆமாவா? அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த ஒரு சந்திப்பு, அதுக்கு வந்து இந்த மரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. மூணாவது வந்து என்னன்னாக்கா, இது வந்து மீளும் தன்மை உடையது. அதாவது அது அழிச்சிட்டாலுமே கூட, எப்படி ஒலிவ மரம் நம்ம பார்க்கும் பொழுது அது அழிஞ்சு அடையாளமே அட்ரஸே இல்லாமல் ஆக்கிட்டாலுமே கூட அது மீண்டும் வளரக்கூடியதாக இருக்கிறது போலவே இந்த டெரிபிந்த் மரமும் பார்த்திங்கன்னா அது அழிஞ்சு போயிட்டாலும் அது துளிர்க்கக்கூடியதாய் இருக்குது. 3 காரியங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம வாசிக்கலாம். ஓசியா 4:12-13 நம்ம வாசிக்கலாம். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி என்ன பண்ணிற்றா, திரிய பண்ணிற்று. அடுத்தது, தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். இந்த 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது என்னன்னாக்கா, கட்டையின் இடத்துல ஆலோசனை கேட்கிறார்கள். 1. 2வது, அவர்களுடைய கோல். நல்லா நீங்கள் வந்து எப்படி இந்த செய்தியை கேட்கணுன்னா, நான் இப்போ பேசுகிற பாருங்க, இதுலேருந்து முடிகிற வரைக்கும் கேட்கணும். அப்போ தான் சில இதெல்லாம் என்ன பண்ணோம் புரியும், இல்லைன்னா என்ன பண்ணாது புரியாது.
அவர்கள் ஒன்று கட்டையின் இடத்துல ஆலோசனை கேட்குறாங்க. ரெண்டாவது அவங்க கையில் வைத்திருக்கிற அந்த கோல், நான் அழுத்தி சொல்கிறதுலாம் நீங்கள் கவனமாக கேளுங்க. கோல் அவர்களுக்கு செய்தி, அவங்க கையில் என்ன ஒரு தடி வச்சுருக்குறாங்களோ அந்த தடி அவங்களுக்கு செய்தி, அவங்க நினைக்கிற செய்தியை சொல்லுன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, யோசித்து அந்த கோலை கையில் வச்சுருக்குறாங்க. மூணாவது வேசித்தன ஆவியினால் அவங்க வழி தப்பி திரியினாங்க. நாலாவது என்னென்னா அவர்கள் தங்கள் தேவனுக்கென்று கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். இந்த சோர மார்க்கம் அப்படின்னா என்னதுனாக்கா, கடவுளுக்கு, கர்த்தருக்கு, இயேசுவுக்கு விரோதமாய், அதாவது என்னன்னா அவங்களுக்கு எதிராளியாய், அதாவது கர்த்தருக்கு எதிராளியாக என்ன பண்ணுறது, மாறுது. கர்த்தருக்கு யாரும் எதிராளியாக மாற முடியுமா? கர்த்தருக்கு எதிராளி ஒரே ஒருத்தன் தான். யார் மட்டும்தான்? அப்போது நம்ம சோர மார்க்கமாக நடக்கிறோன்னா அப்போ நம்ம யார்? சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம். அப்போ இங்கே பாருங்கள், கீழ்ப்பட்டிராமல், தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கமானார்கள் அப்படின்னா என்னென்னா கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருக்கு எதிராளிகளாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மாறிட்டாங்க. ஏன் மாறினாங்க அப்படின்னா கட்டை கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. அவங்க கையில் இருக்கிற கோல் கிட்ட அது ஏதாவது எனக்கு கட்டை பேசுமா, அவங்க கையில் இருக்கிற கோல் பேசுமா? ஆனால் இந்த ஜனங்க அவ்வளோ அறிவில்லாமையால் நம்ம ஏன் இதெல்லாம் இவ்வளோத்துக்கும் கர்த்தருக்கு எதிராளியாக இந்த ஜனங்கள் மாறுறதுக்கான காரணம் ஒன்று தான். வாசிக்கலாம், 4:1 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். உங்களுக்கும் கர்த்தருக்கும், எனக்கும் கர்த்தருக்கும் ஒரே ஒரு வழக்கு இருக்குதாம்மா. ஒரு வழக்குன்னா என்ன சொல்லுவாங்க? கேஸ். ஆமாம், கேஸ். இது நல்லா இருக்கு இந்த வார்த்தை, கேஸ். ஒரு கேஸ் இருக்குது உங்களுக்கும் எனக்கும், இல்லை நம்ம எல்லாருக்கும் கர்த்தருக்கும் ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸை, அந்த ஒரு வழக்கை இன்னைக்கு போகும்போது நீங்கள் தீர்த்துட்டு போயிடணும். அப்படின்னு சொல்லுங்க. அப்படி தீர்க்காமல் போயிட்டீங்கன்னா என்றைக்கும் அதை என்ன பண்ண முடியாதுங்க, தீர்க்க முடியாது. இன்றைக்கு அந்த வழக்கு என்னன்றதை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுனேருங்க. ஆண்டவரே, என்ன வழக்கு, என்ன கேஸப்பா எனக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கிறீங்க, என் மேலே என்ன கேஸ் போட்டிருக்கிறீங்க தெரியலையே. உங்களுக்கு தெரியுமா ஏதாவது உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா? நம்ம கேஸ் எல்லாம் எங்கே இருக்கோம்? போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோம். ஆமாம் தானே? ஜட்ஜு அங்கே என்ன பேர், அது பேர் கோர்ட்டு, அங்கே அந்த கேஸ் இருக்கும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வழக்கு என்னென்னா, எனக்கும் உனக்கும் ஒரு கேஸ் இருக்குது, தயவுசெய்து இன்றைக்கி என்ன பண்ணிவிடு, முடிச்சுட்டு போயிடு, இல்லைன்னா ஜெயிலுக்கு தான் என்னது தண்டனை நிச்சயம், ஜெயிலு கன்ஃபார்ம். யாரும் பெயிலும் எடுக்க முடியாது, ஒன்றும் எடுக்க முடியாது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இன்றைக்கு கேஸ் வாபஸ்லாம் சான்ஸ் இல்லை. கேஸே இல்லாமல் என்ன பண்ணுங்க, ஆக்கிட்டு போயிடுங்க. இன்றைக்கி வாசிக்கலாம். 1வது வசனம் வாசிக்கும்பொழுது, அது என்னவென்றால், அது என்ன வழக்கு தெரியுமாங்க? உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? நீங்கள் கவலைப்படுவேன், ஆண்டவர் சொல்கிறார் என்ன வழக்கம்மா? தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, அறிவும் இல்லை. தேசத்தில் இன்னைக்கு என்ன இல்லை? உண்மை இல்லாதனால தான் எல்லாம் மாட்டி மாட்டி சண்டை போடுறாங்க. இரக்கம் இல்லாதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இது தேசத்தில் இன்றைக்கி நடந்துன்னு இருக்கா இல்லையா? நடக்குது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அதை விட உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு. அது என்னென்னா, தேவனை அறிகிற அறிவும் இல்லை. தேவனை அறிகிற அறிவு. நீங்கள் அடுத்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ தேவனை அறிகிற அறிவு. நம்ம நினைக்கலாம் நம்ம படித்ததுனால நம்ம அறிவாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு நிறைய அறிவு இருக்குது அப்படின்றது கிடையாது. அந்த அறிவுக்கெல்லாம் மேலே ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. இங்கே இருக்கிற அறிவு நம்மளை ஒரு நையா பைசாக்கு என்ன பண்ணாதுங்க, பிரயோஜனம் ஆகாது. இங்கே வேணால் நம்ம சம்பாதிச்சுக்கலாம், வீடு கட்டிக்கலாம், நல்லா வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு மேலான அறிவு என்ன பண்ணணும், வேணும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு மேலான அறிவு, ஒரு மேலான அறிவு அது அவரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், தேவனை அறிகிற அறிவு இன்னைக்கு உங்ககிட்டயும் என்கிட்டையும் இல்லை. அப்போ அறிவு இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோமா தெரியுமா? பொய்யானை இட்டு, 2வது வசனத்தில் பொய்யானை இட்டு
பொய்யானைட்டுனா நம்ம சொல்லுவோம் இல்லை, ஜனவரி 1ஆம் தேதி ஆனால் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே அடுத்த வருஷம் நான் திரும்பி ஒரு உடன்படிக்கையோடு தான் நம்ம ஜனவரி 1ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுவோம், கடப்போம். அந்த ஜனவரி 1 முடிஞ்சு 2வது நாளே நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்போ இது எதுக்கு கீழே வருது, எந்த வழக்கு கீழே வருதுன்னா பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வக்கீலாக மாறிடணும். எந்த வழக்கு கீழே வருதுன்னா பொய்யானைன்ற ஒரு கேஸு கீழே வருது. ஆமென். பொய்யானை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நிறைய, ஆண்டவரே நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டு நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம், செய்கிறோம். பொய்யானை இட்டு பொய் சொல்லி, மனுஷர்கிட்ட மட்டும் நம்ம பொய் சொல்ல, யாருக்கிட்டையும் பொய் சொல்கிறோம், இயேசு கிட்ட கூட நம்ம என்ன பண்ணுறோம், பொய் சொல்கிறோம். கொலை செய்து, அது என்ன நம்ம கொலை செய்கிறது, நம்ம போய் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் எந்த ஒரு போரும் செய்யலை. அப்போ என்ன இங்கே கொலை அப்படின்றது என்னென்னா, வசனம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒப்புக்கொண்ட பாவத்தை, நான் திரும்ப செய்ய மாட்டேன்னு சொன்ன பாவத்தை நான் திரும்ப மீறி செய்கிறேன் அப்படின்னா நான் இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறவனாய் இருக்கிறேன். அது எதுக்கு சமம், கொலை செய்கிறதுக்கு சமம். அப்போ என்ன கேஸில் இன்னொரு 3வது கேஸ் நம்ம மேலே என்னது, கொலை செய்கிறோம். பொய்யானையிட்ட ஒரு கேஸு, பொய் பேசுகிற கேஸு, 3வது கேஸு கொலை கேஸு. இப்போல்லாம் கொலை கேஸில் போனால் கூட என்ன பண்ணிடுறாங்க, தைரியமாக வெளியே வந்துடுறாங்க. இந்த கொலை கேஸில் உள்ளே போனோன்னா திருப்பிலாம் என்ன பண்ண முடியாது, வெளியே முடியாது. ஏற்கனவே நம்மளுக்காக தான் ஒரு சிலுவையில் மறித்து ரத்தத்தை சிந்தியிருக்கிறாருன்னும் பொழுது திரும்ப ஆண்டவர் நான் ஒப்புக்கொண்டதை மீண்டும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதை மீண்டும் செய்யறதுனால, மீண்டும் நான் அதை தப்பை செய்யறதுனால, பாவத்தை செய்யறதுனால, மீறுதலை செய்யறதுனால திரும்ப கர்த்தர் இயேசுவை நம்ம சிலுவையில் அறைகிறவராக இருந்து கொலை செய்கிற வழக்கின் கீழ் நம்ம வருகிறோம். அடுத்தது திருடி. எதை இன்னைக்கு நம்ம திருடுறோன்னா, கர்த்தருடைய நேரத்தை திருடுகிறோம், கர்த்தருடைய பணத்தை திருடுகிறோம். தசம பாகம் என்று சொல்லி தசம பாகத்தை பிரிக்கிறோம். தசம பாகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பிரிக்கக்கூடாது. இன்னைக்கு தசம பாகத்தை என்னது 80,000 1,00,000 சம்பளம் வாங்கினா நம்ம எவ்வளோ தசம பாகம் கொடுக்கணும், 10,000. 10,000 சம்பளம் வாங்கினா எவ்வளோ தசம்பாகம் கொடுக்கணும், 1,000. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ 1,00,000 சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10,000 பிரித்து 10,000 நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ, அது இந்த சபையாக இருக்கலாம், எங்கே வேணாம், எந்த சபைக்கு நம்ம வருகிறோமோ அதை ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, செலுத்தணும். அதை சில பேர், நம்மள யாரும் இல்லை, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரித்து அந்த டிவிக்கு ஒரு 1,000, இந்த டிவிக்கு ஒரு 1,000, இந்த ஊழியக்காரருக்கு ஒரு 1,000, இந்த வாரம் ஒரு ஊழியக்காரர் நம்ம வீடை தேடி வந்து ஜோம் பண்ணுவார், அவருக்கு ஒரு 1,000 தசம பாகத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பிரிக்கூடாது. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, தசம பாகத்தை பிரித்து ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. தசம பாகத்திலிருந்து பிரித்து நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கூடாது. கர்த்தருடையது கர்த்தருக்கு, ராயனுடையது ராயனுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னும் பொழுது நம்ம செலுத்த வேண்டிய வரியையும் செலுத்தணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதும் கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதும் கொடுக்கணும்னா தசபாகத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, அப்போ நேரத்தை திருடி, பணத்தை திருடி, கர்த்தருக்குரியதை சில காரியங்களை திருடி வைத்து கொண்டு, இன்னும் சில பேர் என்னோட முதல் பிள்ளையை நான் என்ன பண்ணுவேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அந்த பிள்ளை வளர்ந்து நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்துச்சுன்னா அது என்ன பண்ண மாட்டாங்க, டாக்டர் ஆக்கிடுவாங்க, என்ஜினியர் ஆக்கிடுவாங்க. அந்த பிள்ளை அறிவாக இருக்குதுன்னு அப்படி ஆக்கிடுவாங்க. அந்த அறிவு ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணாது, நிலைக்காது. அது எவ்வளோ அறிவுள்ளதா ஞானம் உள்ளதா இருந்தாலும், ஏன் அது கர்த்தர் அந்த அறிவு கொடுத்துருக்கிறார் தெரியுமா, அது கர்த்தருக்கென்று பயன்படணும்னு சொல்லி தான் நம்ம வாயிலிருந்தே ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஊழியத்துக்குன்னு சொல்ல வச்சு, அதை பிறக்கவும் வச்சுட்டு, பிறந்த அப்புறமா நல்லா படிக்க வச்சுட்டு, படித்ததுக்கப்புறம் நீ ஊழியத்தை கொண்டு வந்து விடுவேன்னு பார்த்தா அதை கொண்டு போய் டாக்டருக்கோ மற்ற காரியங்களுக்கோ சேர்த்தோம் அப்படின்னா அது திரும்பி உதப்பட்டு அடிபட்டு ஊழியத்துக்கு தான் அது வரும். உதப்படாமல் அடிபடாமல் வந்துடுறது நல்லது. அதனால் இந்த மாதிரி காரியங்களை திருடி வைத்து கொண்டு விபச்சாரம் பண்ணி, விபச்சாரம் அப்படின்னு சொன்னது என்னென்னா, தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய சுய இச்சைகளுக்காக சில காரியங்கள் நம்ம ஈடுபடுகிறோம் இல்லையா, அதை செய்து இங்கே அழகான ஒரு வசனம், மிஞ்சி போகிறார்கள். எப்படி போகிறோமா, நம்ம கொலை மேலே கொலை, திருடு மேலே திருடு, வழக்கு மேலே வழக்கு, பொய் மேலே பொய், பொய்யானை மேலே பொய்யானை.
எல்லாத்துக்கும் மேலே மேலே ஒன்று செய்யலை, 2 செய்யலை, மன்னிப்பு கேட்குறோம் செய்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம் செய்கிறோன்னு சொல்லி மிஞ்சி 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 போய் இரத்தப்பழிகளோடு இரத்தப்பழிகள் சேருகிறது. ஒன்று செஞ்சுட்டு இல்லை, திருப்பி திருப்பி நம்மளுக்கு பாவங்களை என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம சேர்த்து கொண்டே வரும். 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என் ஜனங்கள் இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க தெரியுமா? அறிவில்லாமையினால் செய்கிறார்கள். அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளை. ஆண்டவரிங்க அழகா ஆசாரியனாக இருந்தாலும் சரி, சபையில் இருக்கிற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, வேதம் வேதம் தான், வசனம் வசனம் தான், வார்த்தை வார்த்தை தான். ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு ஆண்டவர், ஊழியக்காரருக்கு ஒரு ஆண்டவர் இல்லை, எல்லாருக்குமே ஒரே ஆண்டவர், எல்லாருக்குமே ஒரே கட்டளை. இதை நம்ப மீறினாலும் தண்டனை அதே தான். ஊழியம் எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்தாலும் தப்பு செய்தால் தண்டனை அதே தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், இங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, நீ அறிவை வெறுத்தாய், நீ என்னை அறிகிற அறிவை வெறுத்துட்டல்ல, என் அறிவை வெறுத்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி உன் யோசனைக்கு ஏற்ப உன் அறிவுக்கு ஏற்ப சில காரியங்களை சபையிலையும் ஊழியத்திலையும் குடும்பத்திலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்கிறது நிமித்தமாய் ஆசாரியனாக இருக்கிற உன்னையும் நான் என்ன பண்ணுவேன், வெறுத்து விடுகிறேன். அது மாத்திரம் இல்லை, யாரையுமா நீ என்ன, ஆசாரியனுக்கும் அதே தாங்க, நம்மளுக்கும் அதே தான். இங்கே நம்மளுக்கும் அறிவை, கர்த்தர் அறிகிற அறிவை நம்ம வெறுத்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை வெறுப்பார். கர்த்தர் தேவனுடைய வேதத்தை நம்ம மறந்தோம் அப்படின்னா கர்த்தர் சொல்கிறார், உங்களே இல்லை உங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணார், எங்கே ஆண்டவர் செக் வைக்கிறாரு, சந்ததி. அதனால் எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, தேவனை அறிகிற அறிவை நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இன்னைக்கு அடுத்தது பார்க்கலாம். உன் பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன், மறந்து விடுவேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. 7வது வசனத்தில் அவர்கள் மகிமையை, அவர்களுடைய மகிமையை லட்சையாக மாற பண்ணுவேன். அவர்கள் எவ்வளோ பெருகினார்களோ அவ்வளவா என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நம்ம ஆரம்ப காலத்தில் எவ்வளவாய் ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தோமோ, எவ்வளவோ ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தோமோ, ஆரம்ப காலத்தில் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுத்து கொண்டு இருந்தோமோ, எவ்வளோ பெருகி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தோமோ அவ்வளோவுக்கு அதிகமாக இன்னைக்கு கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எதனால தெரியுமா? தன்னுடைய மேட்டிமை, தன்னுடைய அறிவு, தன்னுடைய காரியத்தின் நம்ப யோசித்து நிறைய காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறோம். இதை என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அவங்களுடைய மகிமையை ஒரு நாள் நான் வெட்கப்படுத்திடுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த ஜனங்கள் எதனால இதெல்லாம் செய்கிறாங்கன்னா, தங்களுடைய மகிமையினால் என்ன பண்ணுறாங்க, எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10வது வசனத்தை 9, 10 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்களை கிரியைகள் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் பலன் அளிப்பேன். இங்கே கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால். நம்ம கட்டைக்கிட்ட ஆலோசனை கேட்குறோம், கோல் செய்தி சொல்லணும்னு இருக்கிறோம், வேசித்தனமாய் திரிகிறோம், வேற என்ன கீழ்ப்படாமல் சோர மார்க்கமாய் நடக்கிறோம். அது மாத்திரம் நம்ம செய்யலை. இங்கே என்ன செய்கிறோமா, கர்த்தரை மதிக்காமல் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு பெரியவங்க சின்ன பசங்க நம்மளை மதிக்கலை அப்படின்னாலும், ஒரு தேங்க்ஸ் சொல்லலைனாலும், ஒரு சாரி சொல்லலைனாலும், நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம், அங்கே இருக்கிற பிள்ளைங்க ஒரு வேளை எழுந்து நிற்கலைனாலும், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலைனாலும் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன வளர்த்து வச்சுருக்குறாங்க, பெரியவங்களை மதிக்கவே தெரியல. ஒரு உலகத்தில் ஒன்றுத்துக்கும் உதவாத புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நம்ம மரியாதையை தேடுகிறோம் அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் அண்டசர ஆசிரங்களையும் தன்னுடைய நாமத்தின் நிமித்தமாய் தன்னுடைய குரலினால தன்னுடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து மகிமையை எதிர்பாராது இருப்பாரா? நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் நம்ம என்ன பண்ணணுங்க, செலுத்தணும். நம்ம பார்க்கலாம், இந்த மரம்
இந்த டெரிபிந்த் மரம் பாருங்க, இங்கே பார்க்குறீங்களா? இதுதான் வந்து அந்த மரம், சரியா? இது எதுக்கு அடையாளமாக இருக்குது? வலிமைக்கு அடையாளமாக இருக்குது, தேவனை சந்திக்கிற சந்திப்புக்கு அடையாளமாக இருக்கிறது, மீளும் திறனுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது. நான் சீக்கிரமாக போகிறேன். இந்த இங்கே நம்ம வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 6:11. ஒரு 2 பேரை மட்டும் நான் உங்களுக்கு அடையாளத்தை காண்பிக்க விரும்புகிறேன். என்னென்னா, இந்த டெரிபிந்த் மரத்து நிமித்தமாய் அவங்க 2 பேருக்கும் என்ன நடந்தது அப்படின்றத மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். 11வது வசனம், 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும், இங்க பாருங்க ஒரு கர்வாலி மரம் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் இது என்னன்னு இருக்குன்னா டெரிபிந்த் மரம் தான் என்ன பண்ணுது, டெரிபிந்த் ட்ரீன் தான் இருக்குது. மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்போ இங்கிலீஷ் வேதாகமத்தின்படி ஒரு தேவ தூதன் எது கீழ் வந்து உட்கார்றாரு, டெரிபிந்த் மரத்துக்கு கீழே வந்து உட்கார்றாரு. அப்பொழுது அவனுடைய குமாரன் கீதியோன் கோதுமையை கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாக போரடித்து கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்க. இது கிதியோன் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் 12வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த டெரிபிந்த் மரத்துக்கு கீழே வந்து ஒரு தேவதூதன் வந்து கிதியோனை சந்திக்கிறார். அந்த நிழல் கர்த்தரை சந்திக்கிற ஒரு இடமாய் மாறுது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இந்த மரத்துக்கு கீழே வந்து தேவதூதர் சொல்லுகிறாரு. அந்த சொல்றதுக்கு வரும் பொழுதே அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தான்னா, அவனுக்குள்ள இருந்த ஒரு தாகத்தை பார்க்கிறார் ஆண்டவர் ஆமீன். அந்த கிதியோனுக்கு இருந்த ஒரு தாகம் என்னன்னா, அந்த மீதியானியரின் கைக்கு இந்த கோதுமையை மீட்டு, ஆமீன், மீதியானியர் கைக்கு அந்த கோதுமையை விட்டு கொடுக்காம இது நம்ம ஜனங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த கோதுமையை மீட்டு ஆலைக்கு நேராக அதை என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், போரடித்து கொண்டார். 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தருனோடு இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இந்த மரம் எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, கர்த்தர் நம்மளை வந்து சந்திக்கிற இடம் மாத்திரம் அல்ல, இது நம்மளை பலப்படுத்தக்கூடிய ஒரு இடமாய் மாறுகிறது. ஆமீன் சொல்லுங்க. பராக்கிரமசாலியே கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கிதியோனை மாதிரி கேஸ் பற்றாக்குறையால் இருக்குது, அது கிடைக்காம போயிடுச்சு, இது கிடைக்காம போயிடுச்சு, நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி நடந்தாலுமே கூட இன்னைக்கு கிதியோனை போல இன்னைக்கு ஒருவேளை நம்ம யோசித்து கொண்டிருப்போன்னா, மீதியாக இருக்கிற இந்த கோதுமையை மீதம் எடுக்கிற வேலையில் தண்ணி காய வைக்காம ஒரு வேலை சோறு செஞ்சால் போதும். என்ன மாதிரியே யாராவது இருக்கிறீங்களா? கேஸ் இல்லை, காலைல மட்டும் என்ன பண்ணலாம்? ஆமாம்ங்க, நான் சில்லு தண்ணியை குளிக்க மாட்டேன். ஹீட்டர் இல்லை, கேஸில் தான் வைப்போம். அதையும் என்ன பண்ணிட்டாச்சு, கட் பண்ணி ஒரு வாரமாக எதில் தான் குளிக்கிறோம், சில்லு தண்ணி தான். ஏன் கேஸ்னா ஆகிடும் மீதி. அதாவது எதெல்லாம் இப்போ நம்மளை நெருக்க நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா, எதெல்லாம் சிக்கனை பண்ண முடியுமோ, எதெல்லாம் நம்ம மிச்சம் பண்ண முடியுமோ அதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மிச்சம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே கிதியோனும் நம்மள மாதிரியே பாருங்க. இப்போ ஒரு சூழ்நிலை, மீதியானியர் இப்போ ஜெயிச்சு ஆகணும். ஆனால் அட்லீஸ்ட் இந்த கோதுமையாச்சும் நம்ம என்ன பண்ணோம், அவங்க கைக்கு நீங்களாக்கி நம்மளுடைய ஜனங்களுக்காக வைக்கணும்னு சொல்லி போரடிக்கும் பொழுது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலி, நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கேஸே இல்லைனாலும் நீங்கள் 3 வேளை நல்லா சாப்பிடுவீங்க. ஆமீன். நமக்கு எவ்வளோ பஞ்சம் வந்தாலும், எவ்வளோ தேவை இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் பராக்கிரமசாலி. ஆமீன். கர்த்தர் உங்களோடு கூட என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். நம்மளை சுற்றி எவ்வளோ பஞ்சம் வரலாம், அரிசிக்கு பஞ்சம் வரலாம், பாலுக்கு பஞ்சம் வரலாம், காசுக்கு பஞ்சம் வரலாம், வராமலாம் போகாது, வரும். எவ்வளோ வந்தாலும் கர்த்தர் நம்மளை போஷிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். கர்த்தர் இங்கே சொல்கிறார் பராக்கிரமசாலியே. 15வது வசனத்தை நம்ம வாசித்தோன்னா, இங்கே அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் என்னை வந்து எங்கள் மீதியானியரை நான் உன் கையில் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் கிதியோன் அப்படின்னு கர்த்தர் சொல்லும் பொழுது, இங்கே கிதியோன் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, மனாசேயில் என் குடும்பம் ரொம்ப சின்னது, எல்லாரும் காட்டிலும் நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலி மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். முதலாவது அவன் எதை திருப்பினா,
கோதுமையை இங்கே கர்த்தர் கோதுமையை மீட்டெடுக்க கிதியோனை தேர்ந்தெடுக்கல. கிதியோனுடைய அழைப்பு, கிதியோனுடைய தெரிந்து கொள்ளுதல் எதுக்கு தெரியுமா? மீதியானியர்கிட்டேருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி. இன்னைக்கு நம்ம எதை ரட்சிக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த ஒன்றும் இல்லாத ஜீவனை ரட்சிக்கும்படி. காசு, பணம், படிப்பு, வேலைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஓடிக்கொண்டு, இது எல்லாமே முக்கியம். நம்ம இந்த உலகத்தில் வாழ நம்மளுக்கு இதெல்லாம் தேவையானது. வேலை, பணம், இது எல்லாமே தேவையானது தான். ஆனால் இது எல்லாத்த காட்டிலும் கர்த்தருடைய அழைப்பும், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலும், கர்த்தரை நம்ம சந்திக்கிற அந்த சந்திப்பும், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிற பலனும் அதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமீன் சொல்லுங்க. இங்கே ஆண்டவர் கிதியோனுக்கு சொல்கிறாரு, நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஆமீன். நீங்கள் 17 இதெல்லாம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் தான் இது என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே இருங்க, எங்கேயே இருங்க, இந்த டெரிபிந்த் மரத்துக்கு கீழே இருங்க, நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லி வீடு உள்ளே போயிட்டு ஆடு எல்லாத்தையும் செய்து பலி செலுத்துறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் கொண்டு வந்து பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் அதை உகந்ததாய் அதை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு கிதியோன் யெகோவா ஷாலோம் அப்படின்ற ஒரு பெயரை இடுகிறார். ஆமீன் சொல்லுங்க. யெகோவா ஷாலோம் என்பதற்கு என்ன அர்த்தம்? நாங்கள் பப்ளிக்கில் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. யெகோவா ஷாலோம், சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா நான் எழுதினது கரெக்டானு யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறீங்களே. யெகோவா ஷாலோம் என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை எத்தனையோ மீதியானியரின் போல நம்மளுக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பினாலும், மீதியானியர்களைப் போல பிரச்சனைகள் நம்மளை சுற்றிலும் எழும்பினாலும், மீதியானியரை போல கடன் பிரச்சனைகள் நம்மளுக்கு முன்பாய் எழும்பினாலும், மீதியானியரை போல ஆட்கள் நம்மளுக்கு விரோதமாய் எழும்பினாலும், மீதியானியரை போல எவ்வளோ காரியங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், கர்த்தர் கிதியோனுக்கு சொன்னதை போல உங்களுக்கு சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், மீதியான நீரை ரட்சிப்பாய். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு யாரை எதை ரட்சிக்கும்படினா கர்த்தருடைய ஜனங்களை நம்ம ரட்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இங்கே 11வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவித்த கிதியோனை கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாறினார் கிதியோன். ஆமென் சொல்லுங்க. அதற்கு அடையாளமாக இருந்தது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெரிபிந்த் மரம். இந்த டெரிபிந்த் மரத்தின் அடியில தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? கிதியோனை சந்தித்தாரு. இந்த கடியில தான் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பராக்கிரமசாலி என்று சொன்னார். கர்த்தர் கிதியோனை பலப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது யாரை நம்ம பார்க்கலான்னா தாவீது. நம்ம வாசிக்கலாம் 1 சாமுவேல் 17:2. ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்தில் அணிவகுத்து நின்றார்கள். ஆமென் சொல்லுங்க. சவுலும் அவங்களுடைய ஆட்களும் ஏலா பள்ளத்தாக்கு, இந்த டெரிபிந்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா ஏலா அப்படின்னு என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க. இந்த தாவீதும் கூட பாருங்க, கோலியாத்தை விழத்தல்ல, கோலியாத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் தாவீதை எந்த இடத்துக்கு அனுப்புறாரு? இந்த ஏலா பள்ளத்தாக்கு என்ன பண்றாரு? அனுப்புறாங்க. கர்த்தர் நீங்க நம்ம வாசிக்கலாம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது நிற்கிறவர்களை பார்த்து பெலிஸ்தனை கொன்று நிந்தை. என்ன நிந்தை அது? அவன் சொல்றான், யாரை நிந்திக்கிறான்? சேனைகளின் கர்த்தர் என்ன பண்றான்? அவன் கோலியாத் நிந்திக்கிறான். அதுல கோபம் வருது அவனுக்கு. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை, என் ஆண்டவரை நீ சொல்றியடான்ற ஒரு கோபம் இல்லைன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? சாதாரணமாக வந்திருப்பான், அண்ணனுங்களுக்கு அப்பா கொடுத்த சாப்பாடை கொடுத்துருப்பான், அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்து ஆடு மேய்க்கிற வேலைக்கு போயிருப்பான். ஆனால் இங்கே அவனுக்கு வந்த கோபம் என்னன்னா, என் தேவனை நீ நிந்திக்கிறையே, இன்னைக்கு இதே பள்ளத்தாக்கில் உன்னை நான் இந்த கழுகுகளுக்கு இரையாக போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம். ஏன்னா கர்த்தரை பற்றி பேசுகிறானே. இன்றைக்கி நம்மளுக்கு அந்த வைராக்கியம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை.
மற்றவங்க யாரும் நம்ம கர்த்தரை குறித்து பேச வேணாம், நம்மளே நம்ம கர்த்தருக்கு விரோதமாக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு கோலியாத் கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்கினா, கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக ஆனால், இன்னைக்கு நம்மளும் அதே கோலியாத்த மாதிரி தான் கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை வீணா என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம செலவழித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை வீணில் என்ன பண்ணக்கூடாதுங்க. அப்படின்னா என்னது, பாத்ரூமில் இருக்கும்போது ஏசப்பா கூப்பிடக்கூடாது அப்படியா? வேறு என்ன அர்த்தம் தெரியுமா? வீணிலே அப்படின்னா, நான் ஒன்று செய்யும் பொழுது என்னை பார்க்குற ஜனங்கள் இது ஒரு கிறிஸ்டியனா, இது போய் இப்படி செய்தேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் வீணிலே வழங்குறது. ஆனால் ஆகாது, நீ இளைஞனாக இருக்கிற, நீ சின்ன பையனாக இருக்கிற அங்கே கிதியோன்னு சொன்னால், இந்த மனாசேல என் குடும்பம் ரொம்ப சின்னது ஆண்டவரே, நான் போய் மீதியானர் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்கள் கிதியோன்னு சொன்னதை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எரிகோலேருந்தே எங்களெல்லாம் நீங்கள் அழைச்சின்னு வந்தீங்களாமே ஆண்டவரே, செங்கடலை பிளந்தீங்களாமே, இந்த கண்மலையை பிளந்தீங்களாமே, அவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்களாமே, வானத்தின் அப்பத்தினால அவங்கள போஷித்தீங்களாமே அப்படின்லாம் என் தாத்தா பாட்டிலாம் சொல்லி தான் என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்குறாங்க. இன்னைக்கு எங்கே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மீதியானீரை நீ ரட்சிப்பாயின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இங்கே அதே மாதிரி தாவீது சொல்கிறாரு, தாவீதில் சவுல் சொல்கிறான், என்ன சொல்கிறாரு, நீ இளைஞனாக இருக்கிற, நீ சின்ன வயசுள்ளவனா, நீ சின்ன வயசில் நீ இளைஞனாக இருக்கிறேனே, அதாவது என்னது, பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது, நீ இளைஞன் அப்படின்னு சொல்கிறாரு. 37வது வசனத்தை வாசித்தோன்னா, சவுலை பார்த்து என்ன சொல்கிறாரு, இல்லை தாவீது சவுலை பார்த்து இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? என் தகப்பனுடைய ஆடை நான் மேய்த்துட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், சிங்கத்தை கிழிச்சேன், கரடி வாயை கிழிச்சேன், என் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை கூட பிடித்து கொள்ளாதபடிக்கு மிருக ஜீவன்களுக்கு என் ஆடை நான் தப்பித்து கொள்ள வச்சேன். நான் இது அதே மாதிரி நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் தாடியை பிடித்து அதை என்ன பண்ணேன், அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த மனுஷன் அதாவது மனுஷன் இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருக்கிறான். அவன் ஜீவனுள்ள தேவனாகிய சேனைகளின் தேவன் என்ன பண்ணானா, தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார். பின்னும் தாவீது இங்கே அழகாக சொல்கிறார், அவருடைய பலத்தில் நான் இதை செய்தேன். இங்கே ஒரு நாளும் தாவீது சொல்லவே இல்லை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறமா தான் சவுல் சொல்கிறார், கர்த்தர் உன்னோட கூட இருப்பார், நீ போ. ஆமென். இன்னைக்கு அந்த சிங்கத்தை கூட நான் கிழிச்சிட்டேன், இவன் எனக்கு எம்மாத்திரம். அங்கிருந்து எல்லா ஜனங்களுக்கும் கோலியாத் பெரியவனாக இருந்தான். ஆனால் இந்த சின்னவனாக இருக்கிற தாவீதுக்கு கோலியாத் ரொம்ப சின்னவனாக இருந்தான். ஏன் தெரியுமா? இவனோடு கூட இருந்த கர்த்தர் பெரியவர், அவன் கூட ஒன்றுமே இல்லை. அவன்கிட்ட வாய் மட்டும்தான் இருந்தது. சொல்லுவாங்கள்ல, ரொம்ப வாய் செவடால் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் வாய் பேசுகிறவங்க ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டான். அதுக்கு அடையாளம் தான் இந்த கோலியாத். வாய் தான் அவனுக்கு இருந்ததே தவிர்த்து வேறு ஒன்றுத்தையும் அவனால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் வாய் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர்த்து நம்மளுக்கு விரோதமாக அவங்களால அது என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆமென். நமக்கு விரோதமாக நான் அதை செய்வேன், இதை செய்வேன், உன்னை அழிச்சிடுவேன், உன் பிள்ளைங்க எப்படி இப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம், உன் பிள்ளைங்க எப்படி படித்து மேலே வராங்கன்னு பார்க்கலாம், உன்னாலாம் இது முடியாது. எவ்வளோ வார்த்தைகள் நம்மளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் பேசினாலுமே கூட, நம்ம குடும்பத்தை அழிக்கவே நினைத்தாலுமே கூட, அவங்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடும் என்னோடும் இருக்கிற கர்த்தர் ரொம்ப 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 பெரியவர். ஆமென் சொல்லுங்க. இந்த இஸ்ரவேலி இந்த கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான்னு சொல்லி சவுல் அனுப்பிட்ட பிறகு இங்கே சொல்கிறான், அவ்வளோ பெரிய. நீங்கள் யோசித்து பாருங்கள், சிங்கத்தையும் இப்போ கோலியாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், யார் பெரியவங்களா இருப்பாங்க? சிங்கம் தான் பெருசாக இருக்கும். ஆமாம் தானே? இப்போ ஆனால் இங்கே என்ன சொல்கிறான், இங்கே இவன் என்ன சொல்கிறாரு தாவீது, அதை காட்டிலே இவன் ரொம்ப எனக்கு சின்ன, இவன்லாம் இவன்லாம் ஒரு ஆளாகவே நான் என்ன பண்ணுறதில்ல
கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி நம்மளுக்கு வர பிரச்சனைகளை நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? பிசாசு அப்படித்தான் நம்ம தேவனை நிந்திக்கும்படி, நம்ம தேவனுடைய நாமத்தை மறுதளிக்கும்படி நிறைய பிரச்சனைகளையும் பாவங்களையும் நமக்கு விரோதமாய் நமக்கு பலவீனங்களையும் வியாதிகளையும் நம்ம ரொம்ப நாள் ஜெபிச்சு நடக்க முடியாது சில காரியங்களை கூட நம்மளுக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருவான். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் தாவீது மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அது நமக்கு விரோதமாய் கோலியாத்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ரொம்ப ரொம்ப பெரியவராக இருக்கிறார். 39வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சவுல் என்ன பண்ணுறாரு? இந்த பட்டயத்தெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கோப்பா, கத்தி எடுத்துகிட்டு போப்பா, ஷூ போட்டுக்கோப்பா, எல்லாம் போட்டு நீ பாதுகாப்பாக போயிட்டு அவனை ஜெயிச்சுட்டு வரணும்னு எல்லாத்தையும் போட்டு இவன் பாருங்க என்ன பண்ணுறாரு? இந்த தாவீது எல்லாத்தையும் போட்டு நடந்து பார்க்குறாரு. அவருக்கு எதுவுமே என்ன ஆகலை, செட் ஆகலை. என்ன பண்ணுறாரு? இந்த பட்டயம், இந்த மார்க்கச்சை, ஷூ, இந்த ட்ரெஸ்ஸு, சோல்ஜர் போகிற ட்ரெஸ்ஸால் இவன் குட்டி அவனுக்கு போயிட்டு இந்த வெயிட். இப்போ எனக்கு போயிட்டு நான் கூட பாருங்க இந்த என்சிசிலலாம் இருந்தேன். இந்த என்எஸ்எஸ்ன்னு தெரியாமல் நான் போய் என்சிசியில் சேர்ந்துட்டேன். எனக்கு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு தெரியாது. என்சிசினா மாற்றக்கூடாதுங்களாம். 3 வருஷமாக அது என்ன பண்ணணும், அதே தான் படிக்கணுமா. அப்படி படித்தா ஷூ கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் நான் பரவாயில்ல, ஆனால் அப்போல்லாம் இன்னும் சுத்தமாக நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். காக்கி ஷர்ட்டு கொடுக்குறாங்க, காக்கி பேண்ட்டு கொடுக்குறாங்க, ரைஃபிள் கொடுக்குறாங்க. அது என்னோட வெயிட்டாக இருக்குது. என்னன்னா அது நான் ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி கூட என்னால் அது என்ன பண்ண முடியல, தூக்க முடியல. ரொம்ப வெயிட்டு, ரொம்ப அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரைஃபிள்லாம் பிச்சு என்ன பண்ணோம், பார்ட்ஸாக நான் என்னெல்லாம் பிக்க முடியுமா? இந்த காணிக்கிட்ட அப்போ தூக்க சொன்னீங்கன்னா கூட என்னால் என்ன பண்ண முடியாது, தூக்க முடியாது. என்னால் அவ்வளோ என் ஹைட்டுக்கு இருக்குது அந்த ரைஃபிள். எல்லாரும் அந்த ரைஃபிள் எடுத்துகிட்டு மார்ச் ஃபர்ஸ்ட்லாம் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பனிஷ்மெண்ட் தூக்கி பிடிச்சிட்டு ஓடுறாங்க கிரவுண்டாக. அந்த பனிஷ்மெண்ட் வாங்காமல் இருக்கிறதுக்கே நான் பட்ட பாடு ரொம்ப அதிகம். காலைல எழுந்து 3-4 மணிக்கெலாம் கிரவுண்டு பண்ணால் அந்த ரைஃபிளை பிடிச்சின்னு என்ன பண்ணணும், கிரவுண்டில் ஓடணும். அதுக்கு தப்பிச்சிக்கிறதுக்கே நான் தூங்காமல் இருந்து கிரவுண்டுக்கு போன நாட்கள்லாம் உண்டு. ஏன்னா தூக்கவே முடியாது. அதைங்க நான் தூக்கின்னு வேறு ஓடுறது. அந்த மாதிரி தான் தாவீதுங்க என்ன மாதிரியே பாருங்க, ரொம்ப சின்னவன். அவன் கையில் போய் என் கையில் குத்த ரைஃபிள் மாதிரி அவன் கையில் போயிட்டு இவெல்லாம் குத்த அவன் சொல்கிறான். அவன் 2 விஷயந்தான் அவன் கையில் இருக்கணும். ஒன்று கவன் கல். இந்த வெயிட்டே அவருக்கு என்னது ரொம்ப பெருசு என்ன மாதிரியே. ஆனால் இவருக்கு இதெல்லாம் போட்டு அவன் நடந்து பார்க்குறான், பழகி பார்க்குறான். வாய்ப்பே இல்லை, நடக்க முடியல. எப்போ இதெல்லாம் நீ வச்சுக்கோங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்ட்டு அவனுக்கு பழக்கமாக இருந்த கவனையும் கோலையும் எடுத்துக்கொண்டு போனான். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கோலுக்கு நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். கோல் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. 40வது வருஷத்தை வாசித்தோன்னா அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, தடியும் அந்த எடுத்துக்கொண்டு கோல், இந்த கவனில் வைக்கிற கல்லெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஜெயிச்சுட்டு வர்றார். இப்போ 45 வசனத்தில் வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தினால உன்னிடத்தில் வருகிறேன். பெலிஸ்தன் எப்படி வருகிறானா, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ எப்படி வருகிறேன், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனுடைய இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் நான் வருகிறேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வருகிற போராட்டங்களுக்கும் தேவைகளுக்கும் பலவீனத்துக்கும் சுகவீனத்துக்கும் எல்லாவற்றுக்கும் நம்மளுடைய அறிவில் போய் நிற்கக்கூடாது. இதுக்கு பேர் தாங்க தேவனுடைய அறிவு. தேவனுடைய அறிவுன்றது எது தெரியுமா? என் பலத்தில் போய் நான் செய்கிறது கிடையாது, என் பலத்தில் போய் நிற்கிறது கிடையாது, என் பலத்தில் போய் பேசுறது கிடையாது. இந்த தாவீது கிதியோனுக்கும் உங்களுக்கு அடையாளமாக நான் காண்பிக்கிறதுக்கான ஒன்று என்ன தெரியுமா? இவர்கள் 2 பேரும் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்தவர்களாக யுத்தத்துக்கு போனாங்க. ஆமென் சொல்லுங்க. கிதியோனா இருக்கட்டும், கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை நிமித்தமாய் யுத்தத்துக்கு போனார். இங்கே தாவீதா இருக்கட்டும், எல்லாவற்றையும் தாவீது யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவரே நான் போட்டுமான்னு சொல்லி கேட்டு தான் போவாரே தவிர அவரா என்ன பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு வீக்னஸ் தெரியும். நம்மளாலாம் ஒன்றும் முடியாது, இந்த மனுஷன் வந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும். இவரும் நம்மளை கேஸில் மாட்டி விட்டார்னா நம்ம ஆட்டம் திண்டாட்டம் தான். அது மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும். கர்த்தர் இல்லாமல் ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்மளோட பாடு திண்டாட்டம் தான். அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எக்ஸாம் ஹாலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக எதில் எடுக்கிற நம்மளுடைய தீர்மானங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் இயேசு என்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பாடு திண்டாட்டமாய் போய்விடும். இப்போ 47வது வசனத்தில் இவர் சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையதான் இருக்கிறது.
இங்கே நீதிமொழிகள் நம்ம வாசிக்கலாம், கடைசியாக 2:6 நம்ம வாசிக்கலாம். எதிலிருந்து அறிவு வரும் அப்படின்னா, நீதிமொழிகள் அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு எதிலிருந்து வருகிறது? அவருடைய வாயிலிருந்து. நீங்கள் போய் கட்டைக்கிட்டேயோ கோல்கிட்டேயோ இது எனக்கு செய்தி சொல்லுமா, இது எனக்கு அற்புதம் செய்யுமான்னு சொல்லி அப்படி போனீங்கன்னா அறிவில்லாதவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய பலத்தில் நம்ம சார்ந்திருக்கிறோம். நம்மளுடைய பண பலத்தில், படிப்பு பலத்தில், நம்மளுடைய கணவனுடைய பலத்தில், மனைவியோட பலத்தில், பெற்றோருடைய பலத்தில், எனக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம எதை யோசிக்கிறோமோ அதில் கர்த்தருடைய அறிவு நம்மளுக்கு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் யோசித்து பார்த்து அதை இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அதை மாற்றிக்கொண்டு நீங்கள் போங்க. எதை செய்தாலும் அது கர்த்தருடைய அறிவினால் என்ன பண்ணும் செய்யணும். கர்த்தருடைய அறிவு எதிலிருந்து வருது அப்படின்னா, தேவனுடைய வாயிலிருந்து வருகிறது. 2 பேதுரு 3:18 நீங்க வாசிங்க. வேகமா வாசிக்கிறீங்களா? கிருபையில மாத்திரம் வளரக்கூடியவர்களா இல்ல, அவரை அறிகிற அறிவிலும் நம்ம என்ன பண்ணணுங்க? வளரணும். அடுத்தது யூதா 21:25 நம்ம வாசிக்கலாம். 21 வாசிங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். இதுதாங்க தேவனை அறிகிற அறிவு. எது தெரியுமா? தாவீதும் கிதியோனும் கர்த்தரி அவருடைய அன்பில், அவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த அன்பில், ஆமென் சொல்லுங்க, அவங்களோட பேசின அந்த வார்த்தையில் இருக்கிற அன்பில் நிலைத்திருந்தது போல நீங்கள் 22 அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சிலரை அக்கினியிலிருந்து நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறவர்களை இரக்கத்தினால் அன்பினாலும் அவர்களை இயேசுவுக்கு நேராய் நடத்தக்கூடிய அழைப்புக்கு நேராய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கடைசியா ஏசாயா 6:13 மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 6:13 ஆகிலும் இன்னும் 10 ஒரு பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரம் இங்கே இருக்குதுங்க. ஆனால் வேதாகமத்தில், ஆங்கில வேதாகமத்தில் அது டெரிபின்த் ட்ரீன்னு தான் என்ன பண்ணுது இருக்குது. கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அடிமரம் இருப்பது போல அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு என்ன சொன்னாரு? ஒரு கிளை தோன்றும், அது நான் உங்களை அந்நியர் ரட்சித்தது. அதே போல் இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லாதவர்களாய் ஒரு வேளை அந்த கோல் எதற்கு அடையாளம்னா இந்த வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தாவீது கொண்டு போன கோல், அவருடைய கோலும் தடியும் என்ன பண்ணும்? தேற்றும். அந்த கோலுக்கு அடையாளம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க படிக்க அவருடைய அளவில்லாத தேவனை அறிகிற அறிவு நம்மளை நிரப்பப்படும். நம்மளை சுற்றிலும் எவ்வளோ பலவீனங்களும் தேவைகளும் கடன்களும் என்ன இருந்தாலும் அது நம்மளை ஒன்றும் செய்யாது. அதை நம்ம தைரியமாய் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் எப்போ வரும் தெரியுமா? இதில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது. எத்தனை பேர் காலையில் எழுந்தோன்னே வேதத்தை வாசிக்கிறீங்க? இதை எந்த அளவுக்கு நம்ம வாசிக்கிறோமோ தியானிக்கிறோமோ, இந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் சிந்தி நிரப்புதோ, அப்பொழுது மாத்திரமே நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமே தவிர்த்து வேற ஒரு காரியத்தினாலும் உங்களுடைய சுய சிந்தனை, யோசனை, புத்தியினால, அறிவினால ஒரே ஒரு கல் கூட இங்கிருந்து அங்கே நகர்த்த முடியாது என்பதுதான் நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. தாவீது நம்பிக்கை வைத்தது போல கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து போனீங்கன்னா இந்த அடிமரம், இந்த டெரிபின்த் மரம் அது மீண்டும் மீளத்தன்மைக்குரியதாக இருக்குது. அதை வெட்டி போட்டாலும் மீண்டும் அது துளிர் விட்டு வளரக்கூடியதாய் அது வசனம் சொல்லுது, அது பரிசுத்த வித்தாய் இருக்கிறது. இந்த ஒரே ஒன்று மட்டும் நான் வாசித்து உங்களுக்கு காமிக்கிறேன். எரேமியா 9
23. சில ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புத்தி மட்டும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது பாருங்கள். இந்த ஒரு புத்தி இருந்ததுன்னா நம்மக்கிட்ட தேவனை அறிகிற அறிவு இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் அவிசுவாசமாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம சுய புத்தி, சுய அறிவு, படிப்பு, பணம், வேலை, கணவன், மனைவி, தன்னுடைய குடும்பம், இப்படி சொல்லி இதெல்லாம் நம்ம புத்தி இருந்தாலும் அதுவும் தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னு அர்த்தம். இன்னும் ஒன்று என்ன தெரியுமாங்க? மேன்மை பாராட்டு. அதைங்க 23வது வசனம் வாசித்தீங்கன்னா, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று கர்த்தரே உங்களுக்கு இங்கே சொல்கிறார். நான் மட்டும்தான் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? நீங்கள் நடக்கிற எதுனாலையும் உங்களுக்கு நன்மை உண்டாகாது. கர்த்தரே அவருடைய வாயிலிருந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்லுகிறார், கர்த்தராகிய நான், என்னால் மட்டும்தான் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளில் மேல் கர்த்தர் அதில் ரொம்ப பிரியமாயிருக்கிறார். சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, அது காலேஜாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நல்லா பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு கலக்கம் மூட்டுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? கிறிஸ்தவருக்கே இருக்கக்கூடாத ஒரு கேடு கட்ட ஒரு புத்தி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவு இல்லாதவர்களுக்கு அது இருக்கும். என்னென்னா, ஒன்று மேன்மை ஒன்று நம்ம ஓசியாவில் இப்போ வாசித்தது போல் நம்ம அதுக்கிட்ட செய்தி கேட்போம், கட்டைக்கிட்ட செய்தி கேட்போம். இதெல்லாம் கர்த்தரை நம்பாத, இதுலேருந்தெல்லாம் எனக்கு நன்மை உண்டாகாதான்னு சொல்லி கேட்குறோம். அது ஒரு அறிவு. இங்கே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். அது ஒன்று. மூணாவது, கலகமுற்ற புத்தி யாருக்கு இருக்குதோ அவங்கக்கிட்ட தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே இருக்கிறத அங்கே கொண்டு போய் சொல்கிறது, அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வந்து சொல்கிறது, இதுக்கு நடுவில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்குள்ள கர்த்தர் இல்லை, இயேசு இல்லை, தேவனை அறிகிற அறிவு இல்லை. அதனால தான் இன்றைக்கி நிறைய சபையில் பிரிவினை ஏற்படுது. நிறைய சபைகளில் சமாதானத்தை இழக்க காரணம், நிறைய குடும்பங்களில் சமாதானத்தை இழக்க காரணம், நிறைய வேலை செய்கிற இடங்களில் சமாதானத்தை இழக்க காரணம் ஒன்றே ஒன்று தான். கர்த்தர் இந்த டெரிபிந்த் மரத்தை எதுக்கு தெரியுமா ஒப்பிடுகிறார்? சமாதானத்தை அறிவிக்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை சந்தித்து கர்த்தர் அவங்களை பலப்படுத்தும்படி, அது மீளும் தன்மை கர்த்தர் அங்கே அந்த ஒரு வசனத்தில் இருக்கும், எப்ராயிமை நீ விட்டுடு. அதாவது எப்ராயிமை சொல்கிறாரு கர்த்தர், நீ என்ன பண்ண, எப்ராயிமை விட்டுரு, அவன் விக்கிரகத்துக்கு நேராக போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல நீங்கள் மீளும் தன்மை கொண்டு இந்த டெரிபிந்த் மரம் போல் ஒரு பரிசுத்த வித்தாய் மறுபடியும் நீங்கள் வளருவீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், எப்ராயிமே உன்னை நான் எப்படி மறப்பேன், எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று கர்த்தர் மீண்டுமா உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து மீண்டுமா அதை வளர செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு தேவையானது ஒன்று, தேவனை அறிகிற அறிவு. இது வார்த்தையினால் மட்டும்தான் வரும். கலக மூட்டுகிற புத்தி ஒரு வேளை இன்றைக்கு நமக்குள்ளே ஏதாவது இருக்குமே என்றால் அது இன்னையோடு அடியோடு அழிச்சிட்டு இங்கிருந்து போகும்போது எந்த கேஸும் இல்லாமல் விடுதலை பெற்று விடுதலை உள்ளவர்களாய், இயேசுவின் நாமத்தினால ஜெயத்தை பெற்றவர்களாய். யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் எதை குறித்து யோசிக்காதீங்க. கர்த்தரிடத்தில் ஜெபித்த அந்த காரியங்களை என்ன பண்ணுங்க, விட்டு விடுங்க. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கான காரணம் கிதியோனை போல தாவீதை போல எதுக்கு தெரியுமா? நம்ம நிமித்தமாய் சமாதானம் உண்டாகணும். அதனால தான் கிதியோன் அந்த இடத்துக்கு எகோவா ஷாலோம், அந்த டெரிபிந்த் மரத்துக்கு நிழலுக்கு அவன் பேரிட்டதுக்கான காரணம் எகோவா ஷாலம், கர்த்தர் எங்களுக்கு யுத்தத்தை அவர் செய்து சமாதானத்தை எங்களுக்கு அருளுவார் என்ற ஒரு நோக்கம். இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நம்ம சபையிலும் குடும்பத்திலையும் எல்லா காரியத்திலையும் தேவ சமாதானத்தை பேசுகிறவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இது ஒருவேளை இங்கே பேசுகிறாங்க, அது உங்கள் காதில் படுது அப்படின்னா அங்கே போய் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. இதை பேசின உங்களை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க.
நம்ம என்ன பண்ணுறோம், இதை போய் சொன்னால் என்னை ஒரு நல்ல ஸ்தானத்தில் வைப்பாங்க, இதை போய் நான் சொன்னால் எனக்கு உதவி செய்வாங்க, நான் இதை போய் சொன்னால் எனக்கு இது கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் போய் செய்கிறீங்கன்னா, அப்போது கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாததான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காரியத்துக்குள்ளே நம்ம போகிறோம் இல்லையா. ஆனால் கர்த்தர் அதை அருவருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதில் தெரிபிந்த் மரத்தை போல அது நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அது தேவனை சந்திக்கிற இடமாக இருக்கிறது, அது மீளும் தன்மைக்குடையதாக இருக்கிறது. அதில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள், இந்த வார்த்தைகளை யோசித்து இந்த வார்த்தைகளின்படி நடவுங்க. இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் கர்த்தருடைய அறிகிற அறிவை நமக்கு போதிக்கும். ஆமென், ஆமென்.